ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.6. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. x = 1 2 3 4, y = 2 4 6 8 10 மற்றும் r = 1, 2 2, 4 3, 6 4, 8 எனில் r ஆனது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது சார்புன்னா நம்ம இதுக்கு அம்புக்குறி படம் ஃபஸ்ட்டு போடலாம். அப்போ பாருங்கள், x இது குத்துக்கிறாங்க, y இது குத்துக்கிறாங்க. அது எடுத்து அப்படியே எழுதுங்க. பாருங்கள், 1 2 3 4, இது 2 4 6 8 10. அப்போது இதுக்கு படம் எப்படி போடுவீங்க? இப்படி தானே, இந்தமாரி போட்டு இது என்னது, இது எக்ஸு, இது y, இது நடுவில் போடுறது ரிலேஷன், உறவுன்னு குறிக்கும். அதனால 6 நம்ம குறிச்சிக்கலாம். அப்போ பாருங்கள், 1, 2, அப்போது 1க்கு 2, அதுக்கப்புறம் 2, 4, அப்புறம் 2, 4, 3, 6, 4, 8. அப்போ இதுக்கு பாருங்கள், எக்ஸில் இருக்கிறது எல்லா உறுப்புமே வையில் இருக்குதுங்களா, நிழலுரு. அப்போ இது ஒரு சார்பு. எக்ஸில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நிழலுரு இருக்கிறதுனால இது ஒரு சார்பு. அப்போது இது பாருங்கள், ஒவ்வொரு x belongs to capital X க்கும் ஒரே ஒரு y belongs to capital Y உறுப்பு மட்டும் கிடைக்கிறது. எனவே எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் வையில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. அப்போ எனவே R ஆனது ஒரு சார்பு ஆகும். அப்போ மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் கிடைக்கிறாங்க. அப்போ மதிப்பகம்னா இதில் ஃபஸ்ட்டில் எக்ஸில் வர்றது எல்லாமே மதிப்பகம். துணை மதிப்பகம்னா இதில் வையில் வர்றது எல்லாமே. அதுக்கப்புறம் வீச்சகம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது மட்டும் எழுதணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மதிப்பகம், எனக்கு இருக்குது 1 2 3 4. அதுக்கப்புறம் துணை மதிப்பகம், பார்த்திங்கன்னா வையில் இருக்கிறது எல்லாமே. அப்போது 2 4 6 8 10 மொத்தமே வரும். அதுக்கப்புறம் வீச்சகம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அது மட்டும். அப்போ 2 4 6 8 மட்டும் வரும். அப்போது 2 4 6 8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.6 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.